Comrades, தோழர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் அந்த வரைமுறையான போராட்ட வடிவத்தை என்ன சொன்னாரோ அதை நான் முழுமையாக ஆமோதிக்கிறேன். தங்கவேல் வரலாறு தெரியாதவங்க யாரும் இல்லை. அவர் இன்னொரு சஜஷனை சொன்னார், ஒரு சாலிடாரிட்டி கமிட்டி அமைக்கப்படணும் அப்படின்னு சொன்னார். அப்போ சகோதரர் கேசி முரளி அவர்கள் அவர் ஆவேசத்தில் அவருடைய கருத்துக்களை சொல்றதை கூட நான் ஆமோதிக்கிறேன். ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னார், அந்த செயல் வடிவத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னார். போலீஸ் இதை பார்த்து பயப்படணும் அப்படின்னு சொன்னார், நிர்வாகம் இதை பார்த்து பயப்படணும்னு சொன்னால் இது ஒரு சாலிடாரிட்டி கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். அதில் என்னுடைய சஜஷன் பிஎம்எல் நான் பிஎம்எல் பேர் சேவ் பிஎம்எல் வச்சு அது நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பேரோட அது வந்தால் அது ஏன்னா இப்போ நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் அப்படின்றது இன்னைக்கு மக்கள் மத்தியில் தெளிவாக புரியப்பட்ட ஒரு பெயர் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவங்கெல்லாம் கூட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் போடுற அளவுக்கு இன்னைக்கு அது வந்துடுச்சு. அதனால அந்த பேரோட சேர்த்து சேவ் பிஎம்எல் அப்படின்ற ஒரு பாயிண்டை கூட வச்சு ஒரு கமிட்டியை உருவாக்கணும் அப்படின்றது என்னுடைய முதல் கருத்து. ரெண்டாவது, இதில் இன்னைக்கு பார்க்கும்போது தொழிலாளர்களுடைய போராட்டம் கமல் கிட்ட நடந்திருந்தாங்களோ இந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்குமான்றது சந்தேகம். ஆனால் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தொழிற்சங்க தலைவர்கள் போராடிய ஒரு இடத்துல இந்த போராட்டம் அமைஞ்சதனுடைய விளைவு இது மக்கள் போராட்டமாக திசை திரும்பி இருக்கு. இது வெறும் தொழிலாளர்கள் அங்கே இல்லை, அந்த மக்கள் அணி அணியாக திறந்து போய் வராங்க. அந்த மக்கள் போராட்டத்தை மிகப்பெரிய வலிமைமிக்க ஒரு மக்கள் போராட்டமாக உருவாக்கப்படணும். அதில் ஒரு தோழர் சொன்ன மாதிரி நாம அங்கங்கே நின்று ஒரு ஹியூமன் சைனை நாம் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய கருத்து, இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மொத்த பேரும் எவ்வளோ பேர் 3-4 யூனியனுடைய மொத்த குடும்பமும் அணி திரண்டு பிள்ளை குட்டிகளோட தாய்மார்களோட எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தங்கவயல் முழுவதுமே கைகோர்த்து நிற்கிற ஒரு ஹியூமன் சைனை முதல்ல நாம பண்ணணும் அப்படின்னு. ரெண்டாவது, இந்த சாலிடாரிட்டி கமிட்டி அமைச்ச பிறகு அதனுடைய வழிகாட்டின் பேரில் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளுடைய மாணவர்களையும் பார்த்து இந்த போராட்டத்தை நீங்க கூட பங்கேற்று ஒரு ஹியூமன் சைனை உருவாக்கணும் அப்படின்ற பள்ளி கல்லூரிகளுக்கு இன்னைக்கு கொண்டு போகணும். ஏன்னு சொன்னா பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய போராட்ட உணர்வு இன்னைக்கு இல்லை. அவங்க மேல நம்ம குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. அந்த இடத்துல கூட அவங்கள கூட இதில் நாம இழுக்கணும். அப்ப இழுக்கணும்னு சொன்னா இந்த போராட்ட முறையை நாம கொண்டு போகணும். அப்ப மாணவர்கள், இளைஞர்கள் அதில் எல்லாருக்கிட்டே கொண்டு போகணும். ரெண்டாவது, இல்லை நான் டீச்சர்ஸுக்கு மத்தியத்தில் கூட ஸ்கூலுங்களுக்கெல்லாம் போய் அந்த நிர்வாகத்தை பார்த்து நீங்கள்லாம் கூட இதில் பங்கேற்கணும்னு சொல்லி தங்கவயலில் பெரும்பான்மையான கிறிஸ்துவ ஆலயங்கள் இருக்கு. அவங்க வரலாற்று பார்க்கும்போது பல போராட்டங்களுக்கு அவங்க பங்கேற்ற ஒரு வரலாறு. அந்த கிறிஸ்துவ மக்களை பார்த்து ஆலயங்களை போய் பார்த்து அவங்களுடைய ஒவ்வொரு சபைக்கும் நாம இன்னைக்கு இந்த சாலிடாரிட்டி கமிட்டியின் மூலியமாக நீங்க கடிதத்தை கொடுத்து இந்த போராட்டத்தை மக்கள் போராட்டமா கொண்டு வரணும். அவங்களுக்கு வேலையிலிருந்து தூக்குற ஒரு நிலைமை இருக்குது. இவன் இந்த ஊர்ல ஃபேக்டரியே இல்லை, வேலை வாய்ப்பே இல்லை, ஆனா இருக்கிறவனுக்கும் வேலை கொடுக்காம வயிற்று அடிக்கிற ஒரு வேலை நடக்குது, சதி நடக்குது அப்படின்றத நாம இன்னைக்கு தங்கவயல் பூராவும் ஒரு பிரச்சாரம் போய் சேர்ற மாதிரி நாம கொண்டு வரணும். இன்னைக்கு தினப்பயணிகள் இதில் பங்கேற்கும். அந்த தினப்பயணிகளை கூட ஈர்க்கின்ற வகையில் அவர்கள் மதித்தோம். இதெல்லாம் ஒன்னானா அவன் மனசு மாறி இது என்னடா நம்ம ஊர், நம்ம மண், நம்ம இளைஞர்கள் அப்படின்ற ஒரு உணர்வு வரும்போது அவன் ட்ரெயினை விட்டு நிறுத்திட்டு இறங்கி சகோதரன் கேசி முரளி சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் இறங்குற ஒரு சூழ்நிலை காலியாக போனோம் ஒரு நாள் ட்ரெயின். அந்த சூழ்நிலையை நாம உருவாக்கணும். இது உருவானால் இன்னைக்கு மார்த்தற்ற எம்எல்ஏ கூட்டு சரி பண்ணி அங்கங்க பேசி இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், இது ஆயிடும், இது ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஒளிகிற பிரதிநிதிகள் கூட நாளைக்கு ஓட்டு கிடைக்குமா, இவர்கள் ஒன்று திரண்டால் நம்ம கதி என்ன அப்படின்றத ஒரு சூழ்நிலையை உருவாக்குற ஒரு நிலைமையை உருவாக்கும். இந்த சாலிடாரிட்டி கமிட்டி மூலமா இந்த போராட்டத்துக்கு பெமல்ல இருக்கக்கூடிய ரெகுலர் எம்ப்ளாயிஸ் அவங்க கூட இந்த மண்ணின் மைந்தர்கள் தான்.
வந்து அவங்க ஒரு நாள் கமலுக்கு நாங்கள் வேலைக்கு போகிறதில்லை, நாங்கள் கூட இதே ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியில தான் அவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. அதனால அவங்க நீங்கள் அவங்களோட பேசி அது எல்லா மட்டத்திலையும் பேசி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும். அந்த மாதிரி உருவாக்குனா இன்னைக்கு கேஜிஎஃப் அட்வொகேட் அசோசியேஷன் ஆதரவு வந்துக்கிற மாதிரி பங்கார்பேட் பார் அசோசியேஷன் ஆதரவு வரணும். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுவும் வரணும். அதுக்கு நம்ம தலைவர் ராஜகோபால் கவுடாருடைய ஆலோசனையை நீங்க எடுத்துக்கீங்க. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, ஏன்னா இவர் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெமல் ஃபேக்டரி இவர் அதில் முன்ன நின்று இவர் மூலியமா சாலிடாரிட்டி கமிட்டி மூலியமா இவரை எடுத்துட்டு போய் இங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பார் அசோசியேஷன் எல்லாம் பார்த்து எங்க ஊர்ல இந்த நிலைமை, அதனால நாங்க வக்கீல்கள்லாம் எங்களுக்கு ஆதரவா செயல்படுறோம், நீங்க கூட இதுல பங்கேற்கன்னு ஒரு நாள் தாக்கி போட்டு ஒன்னா சேர்ந்து வந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு விதமான சூழ்நிலைகளை உருவாக்கும். அந்த மாதிரி பண்ணி அடுத்த கட்ட போராட்டம் ஊர்வலம் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. வந்து நடத்தியே தீரணும். ஆனா அந்த வந்து நம்மக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சாலிடாரிட்டி கமிட்டி ஒரு சரியான நிலையை உருவாக்கின பிறகு அது எந்த நேரத்திலையும் பிசுபிசிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இதுல அவங்களே வாலண்டியரா கூட அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு ஒரு பங்கார்பேட்டை எம்எல்ஏ பேசுனதை நான் கேட்டேன், எங்களை அப்ரோச் பண்ணலன்றாரு. ஸோ அவரு இப்போ அவர் சொன்னதை கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சாலிடாரிட்டி கமிட்டி அவரே அப்ரோச் பண்ணு, இந்த கமிட்டி பண்ணு, வாங்க சார் உங்களெல்லாம் நாங்கள் அப்ரோச் பண்ணுறோம், நீங்கள் கூட பார்ட் ஆஃப் இந்த பங்கார்பேட்டில் தான் இருக்கிறீங்க, இது உங்கள் ஊருக்காரங்க கூட வராங்க, பெம்பல் வந்து கோலார் டிஸ்ட்ரிக்டே சம்மந்தப்பட்டது, நீங்களே வாங்க, உங்கள் மூலியமாக இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எம்எல்ஏவெல்லாம் ஒன்றா சேர்லாம் வாங்கன்னு சொல்லி இந்த கமிட்டி அவரை கூட உட்காந்து கன்வின்ஸ் பண்ணி நம்ம கூட கொண்டு வந்தோம். ஏன்னா அவரு கூட தூரம் இருந்து ஏதோ வேற வேலை பார்க்குற வேலையை வந்து நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி இப்படி எல்லாம் பண்ணோம்னா இது வந்து இந்த ஊர்ல பத்துறது அப்படியே மாவட்டத்தில் பத்துற ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கும். இது இந்த தோழர் மீனாட்சி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த எதிர்கால சந்ததி இந்த 2000 குடும்பம் இவங்க நாளைக்கு பர்மனெண்ட் கேட்குறாங்க, வேலை வாய்ப்பு கேட்குறாங்க. பர்மனெண்ட்ன்றது சும்மா எங்கேயும் பந்தல் போட்டு கேட்குற ஒரு பிரச்சனை இல்லை. அது நிரந்தரமாக அரசே செவிசாய்ச்சி மனசு மாறி நிர்வாகம் ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு ஒரு அழுத்தமான ஒரு போராட்டம் நடந்தால் மட்டும்தான் அது வந்து அந்த டிமாண்ட் வந்து நிறைவேற நிலைமை வரும். அப்போ அவங்க பர்மனெண்ட் ஆனாங்கன்னா தங்க வயலில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்ததி உருவாகும் சூழ்நிலை வந்து உருவாகும்ன்றத இன்னைக்கு எப்படி சினிமா விஷயம் எப்படி பரவதோ, நடிகர் மேலே எப்படி ஆர்வத்தோட போகிறாங்களோ, ஏதோ ஒரு இளைஞர்கள் ஒன்றுபட்டு போறாங்க, அந்த சூழ்நிலையை நாம் உருவாக்கிட்டோம்னா தங்க வயலில் ஒன்றுபட்டால் அது கர்நாடகாவுக்கே இருக்கக்கூடிய பெங்களூரு, மைசூர், பாலக்காடு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படிப்பட்ட எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் இந்த மண், இந்த மக்கள், இந்த தொழிலாளர்கள், இந்த தொழிலாளர் நலனுக்காக யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை ஒரே மனதோடு அரவணைத்து ஒரு கமிட்டியை அமைத்து அந்த கமிட்டியின் மூலியமாக செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களோடு இந்த அமைப்போடு ஒன்றுபட்டு நாங்களும் உங்களோட நிற்போம், போராட்டத்தில் பங்கேற்போம். பங்கேற்கிறது மட்டும் இல்லை, எல்லா விதத்திலையும் நாங்கள் நிற்போம்னு சொல்லி எங்களுடைய ஆர்வம்.